நம் தமிழகத்தில் தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஏறும் ஒரு மலை இருக்கிறது. அந்த மலையின் மேல் கையில் ஒரு தண்டம் மட்டும் பிடித்து துறவி போல நிற்கும் ஒரு தெய்வம் இருக்கிறார். அவர்தான் பழனி ஆண்டவர், தண்டாயுதபாணி முருகன். ஆனால் ஒரு கேள்வி, ஏன் முருகன் கைலாசத்தை விட்டு வெளியேறினார்? ஏன் அவர் துறவி போல பழனி மலையில் நின்றார்? இந்த கதையின் பின்னால் இருக்கும் ரகசியம்தான் ஞானப்பழம் கதை. மகாமுனிவர் நாரதர் ஒரு நாள் கைலாசத்திற்கு வந்தார். அவர் கையில் ஒரு அரிய பழம் இருந்தது. அது சாதாரண பழம் அல்ல, அது ஞானப்பழம். இந்த பழத்தை யார் சாப்பிட்டாலும் அவருக்கு உலகின் முழு ஞானமும் கிடைக்கும் என்று கூறப்பட்டது. அந்த பழத்தை சிவபெருமான், விநாயகர், முருகன் இருவருக்கும் போட்டியாக வைத்தார். உலகத்தை முதலில் சுற்றி வருபவருக்கு இந்த ஞானப்பழம் கிடைக்கும் என்று அறிவித்தார். முருகன் உடனே தனது மயில் வாகனத்தில் ஏறி உலகத்தை சுற்ற கிளம்பினார். ஆனால் விநாயகரோ அமைதியாக நின்று யோசித்தார். விநாயகர் அவசரப்படவில்லை, அவர் அமைதியாக சிந்தித்தார். உலகத்தை சுற்ற வேண்டும் என்று சிவபெருமான் சொன்னார். ஆனால் உலகம் என்றால் என்ன? விநாயகர் புரிந்து கொண்டார். ஒரு குழந்தைக்கு உலகம் என்றால் அம்மாவும் அப்பாவும் தான். அந்த உண்மையை நினைத்த விநாயகர் ஒரு முடிவு எடுத்தார். அவர் மெதுவாக எழுந்தார். அவர் முன் நின்றவர்கள் சிவபெருமான், பார்வதி தேவி. விநாயகர் அவர்களை சுற்றி நடக்க ஆரம்பித்தார். ஒரு முறை, 2 முறை, 3 முறை அவர்களை முழு பக்தியுடன் சுற்றி வந்தார். பிறகு சிவபெருமானை பார்த்து விநாயகர் சொன்னார், எனக்கு உலகம் என்றால் என் அம்மா அப்பாதான். இந்த வார்த்தைகளை கேட்ட சிவபெருமான் மிகவும் மகிழ்ந்தார். விநாயகரின் ஞானத்தை பாராட்டினார். அப்போது அவர் சொன்னார், உலகத்தின் உண்மையான அர்த்தத்தை நீ புரிந்து கொண்டாய். அதனால் அந்த ஞானப்பழத்தை விநாயகருக்கே கொடுத்தார். அந்த நேரத்தில் உலகம் முழுவதையும் சுற்றி முடித்து முருகன் கைலாசத்திற்கு திரும்பினார். அவர் மனதில் ஒரு மகிழ்ச்சி இருந்தது. இந்த போட்டியில் நான் வெற்றி பெற்றேன் என்று அவர் நினைத்தார். ஆனால் கைலாசத்தில் அவர் பார்த்த காட்சி அவரை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. ஞானப்பழம் ஏற்கனவே விநாயகருக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. விநாயகர் அமைதியாக சிவபெருமானின் அருகில் நின்றார். அவரின் கையில் இருந்தது அந்த ஞானப்பழம். முருகன் ஒரு நொடிக்கு பேச முடியாமல் நின்றார். அப்போது அவர் கேட்டார், அப்பா, நான் உலகம் முழுவதும் சுற்றி வந்தேன். ஆனால் இந்த பழம் எப்படி விநாயகருக்கு கொடுக்கப்பட்டது? அப்போது சிவபெருமான் விநாயகர் செய்ததை விளக்கினார். அவர் சொன்னார், உலகத்தின் உண்மையான அர்த்தத்தை விநாயகர் புரிந்து கொண்டார். இந்த வார்த்தைகளை கேட்ட முருகன் மிகவும் வருத்தமடைந்தார். அவர் நினைத்தார், நான் இவ்வளவு தூரம் பயணம் செய்தேன், ஆனால் என்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லை. அந்த வருத்தம் முருகனின் மனதில் கோபமாக மாறியது. முருகன் அமைதியாக நின்றார். பிறகு ஒரு முடிவு எடுத்தார். அவர் தன் தங்க அலங்காரங்களையும் அழகான ஆபரணங்களையும் அங்கேயே விட்டார். தன் ஆயுதங்களையும் விட்டு வைத்தார். ஒரு துறவி போல அவர் எளிமையான வடிவத்தை எடுத்தார். அவர் கையில் எடுத்த ஒரே பொருள் ஒரு தண்டம். அந்த தண்டம் ஒரு துறவியின் அடையாளம். அவர் யாரிடமும் எதுவும் பேசாமல் கைலாசத்தை விட்டு வெளியேறினார். அவர் வடக்கு திசையை விட்டு
தெற்கை நோக்கி நடந்தார். அவரின் முகத்தில் கோபமில்லை, ஆனால் ஒரு ஆழமான வருத்தம் இருந்தது. அந்த தருணத்தில் முருகன் ஒரு ராஜகுமாரன் இல்லை, ஒரு ஞான துறவி போல இருந்தார். தெற்கே நீண்ட பயணம் செய்த முருகன் ஒரு அமைதியான மலையை அடைந்தார். அந்த மலை இன்றைக்கு நாம் அறிந்த பழனி மலை. அந்த மலை இயற்கை அழகால் நிறைந்தது. அங்கு காற்று அமைதியாக வீசியது. அந்த இடம் ஒரு யோகிக்கு ஏற்ற தியான இடம். முருகன் அந்த மலையின் மேல் நின்றார். அவர் கையில் இருந்தது அந்த தண்டம். அவர் எந்த அலங்காரமும் இல்லாமல் ஒரு துறவி போல நின்றார். அதனால்தான் அவரை மக்கள் எல்லோரும் தண்டாயுதபாணி என்று அழைக்க ஆரம்பித்தனர். தண்டம், ஆயுதம், பாணி, இந்த 3 சொற்கள் சேர்ந்து தண்டாயுதபாணி, அதாவது தண்டத்தை ஆயுதமாக வைத்திருக்கும் தெய்வம். முருகன் கைலாசத்தை விட்டு சென்ற செய்தி பார்வதி தேவிக்கு தெரிந்தது. அவர் மிகவும் கவலையடைந்தார். அவர் முருகனை தேடி அந்த மலையை அடைந்தார். அங்கு அவர் பார்த்த காட்சி, தண்டம் பிடித்து துறவி போல நின்ற முருகன். அப்போது பார்வதி தேவி முருகனை பார்த்து சொன்னார், மகனே, நீ ஏன் இவ்வளவு வருத்தப்படுகிறாய்? பலம் நீதான், அதாவது உண்மையான ஞானம் நீதான். இந்த வார்த்தை முருகனின் கோபத்தை குறைத்தது. அந்த வார்த்தைதான் பின்னர் அந்த இடத்தின் பெயராகவே மாறியது. பழம் நீ, பழனி. பழனி கோவிலின் ஆழமான வரலாறு என்ன தெரியுமா? தமிழ்நாட்டில் முருகனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மிக பழமையான மற்றும் புகழ்பெற்ற தலங்களில் ஒன்றுதான் பழனிமலை. முருகனின் 6 படை வீடுகளில் 3வது படைவீடாக கருதப்படும் இந்த தலம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக பக்தர்களின் நம்பிக்கையின் மையமாக இருந்து வருகிறது. பழனி மலையின் உயரம் சுமார் 1500 அடி. இந்த மலையின் மேல்தான் தண்டாயுதபாணி முருகன் துறவி வடிவில் அருள்பாலிக்கிறார். இந்த கோவிலுக்கு செல்லும் வழி கூட ஒரு ஆன்மீக அனுபவமாக கருதப்படுகிறது. பழனி மலையை ஏற 693 படிகள் அமைக்கப்பட்டுள்ளன. இன்றும் பல பக்தர்கள் அந்த படிகளை காலில் செருப்பு இல்லாமல் ஏறி முருகனை தரிசிக்கிறார்கள். பலர் காவடி எடுத்தும் பலர் பால்குடம் எடுத்தும் மலையை ஏறுவது வழக்கம். அந்த ஒவ்வொரு படியும் பக்தியின் அடையாளமாகவே கருதப்படுகிறது. பழனி கோவிலின் வரலாறு மிகவும் பழமையானது. இந்த தலம் முதலில் வளர்ச்சி பெற்றது பாண்டிய மன்னர்களின் காலத்தில். பின்னர் சோழ மன்னர்கள் இந்த கோவிலை மேலும் விரிவுபடுத்தினர். அதன் பிறகு நாயக்க மன்னர்கள் கோவில் கட்டிடங்களை புதுப்பித்து வளர்த்தனர். இதனால்தான் பழனி கோவில் பல கால அரசர்களின் ஆதரவை பெற்ற ஒரு பெரிய தலமாக மாறியது. பழனி மலையின் அடிவாரத்தில் மற்றொரு முக்கியமான முருகன் கோவில் உள்ளது. அதுதான் திருவாவினங்குடி முருகன் கோவில். இந்த கோவில் மலையின் மேல் இருக்கும் கோவிலை விட இன்னும் பழமையானதாக கருதப்படுகிறது. பல பழமையான தமிழ் நூல்கள் இந்த தலத்தை குறிப்பிடுகின்றன. முக்கியமாக திருப்புகழ் பாடிய அருணகிரிநாதர் பழனி முருகனை பற்றி பல பாடல்கள் பாடியுள்ளார். அதனால்தான் பழனி தலம் பக்தர்களின் இதயத்திலே ஒரு விசேஷமான இடத்தை பெற்றுள்ளது. போகர் சித்தர் மற்றும் நவபாஷண ரகசியம்
தெரியுமா உங்களுக்கு? பழனி முருகன் சிலையின் பின்னால் ஒரு மிகப்பெரிய ஆன்மீக ரகசியம் உள்ளது. அந்த ரகசியத்துடன் தொடர்புடையவர் தமிழ் சித்தர்களில் மிக பெரியவராக கருதப்படும் போகர் சித்தர். போகர் சித்தர் ஒரு யோகியும் ஒரு விஞ்ஞானியும் ஒரு ரசவாதியும் ஆவார். அவர் மருத்துவர், யோகம், தியானம், ரசவாதம் போன்ற பல துறைகளில் ஆழமான அறிவு பெற்றவர். போகர் சித்தர் பல ஆண்டுகள் தவம் செய்து பல அரிய மருந்து இரகசியங்களை கண்டுபிடித்ததாக சித்தர் வரலாறுகள் கூறுகின்றன. அவருடைய மிகப்பெரிய சாதனைகளில் ஒன்று நவபாஷானம். நவ என்றால் 9, பாஷானம் என்றால் அரிய கனிமங்கள். போகர் சித்தர் 9 வகையான சக்தி வாய்ந்த கனிமங்களை ஒரு விசேஷ முறையில் கலந்து ஒரு அரிய கலவையை உருவாக்கினார். அந்த கலவையால் தான் பழனி முருகன் சிலை உருவாக்கப்பட்டது என்று கூறப்படுகிறது. இந்த நவபாஷான சிலைக்கு செய்யப்படும் அபிஷேகம் மிகவும் விசேஷமானதாக கருதப்படுகிறது. பால், பஞ்சாமிர்தம், சந்தனம் போன்றவை அந்த சிலையை தொடும்போது அதில் ஒரு மருந்து சக்தி உருவாகும் என்று பக்தர்கள் நம்புகின்றனர். இதனால் தான் பழனி கோவிலில் வழங்கப்படும் பஞ்சாமிர்தம் மிகவும் பிரபலமானது. போகர் சித்தர் பழனி மலையில் ஒரு குகையில் தவம் செய்ததாகவும் அங்குதான் அவர் இந்த நவபாஷான சிலையை உருவாக்கியதாகவும் பாரம்பரிய வரலாறு கூறுகிறது. இன்றும் பழனி மலையில் போகர் சமாதி இருப்பதாக பக்தர்கள் நம்புகின்றனர். இதனால்தான் பழனி ஸ்தலம் ஒரு கோவில் மட்டும் இல்லை, ஒரு சித்தர் மரபின் புனித நிலம் என்று கருதப்படுகிறது. பழனி பஞ்சாமிர்தத்தின் முழு வரலாறு தெரியுமா? பழனி முருகன் கோவிலுக்கு வரும் ஒவ்வொரு பக்தரும் ஒரு விசேஷமான பிரசாதத்தை மிகவும் பக்தியுடன் பெற்று செல்கிறார்கள். அதுதான் பழனி பஞ்சாமிர்தம். இந்த பஞ்சாமிர்தம் பழனி கோவிலின் அடையாளமாகவே கருதப்படுகிறது. பஞ்ச என்றால் 5, அமிர்தம் என்றால் தெய்வீக உணவு. அதாவது 5 முக்கிய பொருட்கள் சேர்ந்ததுதான் இந்த பஞ்சாமிர்தம். வாழைப்பழம், வெல்லம், தேன், நெய், திராட்சை. இந்த 5 பொருட்கள் சேர்ந்து ஒரு இனிமையான மற்றும் மனமுள்ள கலவையாக மாறுகிறது. பழனி பஞ்சாமிர்தத்தின் சுவை மற்ற எந்த கோவிலிலும் கிடைக்காது. இதற்கு காரணம் பழனி மலையின் இயற்கை சூழல் மற்றும் அந்த பிரசாதம் தயாரிக்கும் பழமையான முறை. பஞ்சாமிர்தம் தயாரிக்கும்போது எந்த வேதியியல் பொருட்களும் சேர்க்கப்படாது. அது முழுவதும் இயற்கையான பொருட்களால் மட்டுமே தயாரிக்கப்படுகிறது. இந்த பஞ்சாமிர்தம் முதலில் முருகனுக்கு அபிஷேகம் செய்யப்படுகிறது. அதன் பிறகுதான் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படுகிறது. பழனி பஞ்சாமிர்தம் உலகம் முழுவதும் புகழ் பெற்றது. இந்த பிரசாதம் இந்திய அரசால் கூட ஜியோகிராஃபிக்கல் இண்டிகேஷன் அடையாளத்தை பெற்றுள்ளது. அதாவது இந்த பஞ்சாமிர்தம் பழனி கோவிலில் மட்டும் தயாரிக்கப்படும் ஒரு தனித்துவமான பிரசாதம். பழனி வருகிற ஒவ்வொரு பக்தரும் இந்த பஞ்சாமிர்தத்தை ஒரு ஆசீர்வாதமாகவே எடுத்துச் செல்கிறார்கள். என்னை போன்ற முருக பக்தர்களே, நாம் வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை சந்திக்கிறோம். சில நேரங்களில் நம்மை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்று கூட தோன்றும். ஆனால் அந்த நேரங்களில் ஒரு விஷயம் மட்டும் மறந்துவிடாதீர்கள்.
பழனி மலையில் தண்டம் பிடித்து நிற்கும் முருகன் நம்மை எப்போதும் பார்த்து கொண்டே இருக்கிறார். நாம் மனதிலிருந்து ஒரு முறை முருகா என்று அழைத்தால் போதும், அவர் நம்மை கைவிட மாட்டார். முருகன் நமக்கு சொல்லும் ஒரு பெரிய பாடம் என்னவென்றால், கோபம் வந்தாலும் வாழ்க்கையை விட்டு ஓட வேண்டாம், அது ஒரு ஞானமாக மாற்ற வேண்டும். முருகன் கைலாசத்தை விட்டு வந்தாலும் அவர் உலகத்துக்கு ஒரு பெரிய உண்மையை கற்றுக் கொடுத்தார். உண்மையான தேடுதல் வெளியே இல்லை, அது நம்முள்தான் இருக்கிறது. அதனால்தான் பார்வதி தேவி கூட முருகனை பார்த்து சொன்னார், பழம் நீதான். பழனி மலையில் வீற்றிருக்கும் தண்டாயுதபாணியே, வேல் முருகா, பழனி மலையில் அருள்பாலிக்கும் தண்டாயுதபாணி முருகா, எங்கள் வாழ்க்கையில் இருக்கும் துன்பங்களையும் கவலைகளையும் நீக்கி எங்களுக்கு நல்ல வழி காட்டும் நல்ல அருளை தாருங்கள். எங்களை நம்பிக்கையுடன் வாழ உன் அருள் எப்போதும் எங்களுடன் இருக்கட்டும். எங்கள் மனதில் பக்தியும், எங்கள் வாழ்க்கையில் நலனும், எங்கள் குடும்பத்தில் சந்தோஷமும் அருள்வாய் முருகா. இந்த வீடியோ பார்க்கும் முருக பக்தர்கள் முருகனை நம்பினால், அவரின் பஞ்சாமிர்தத்தின் அடிப்படை தத்துவத்தை நம்பினால், வேல் முருகா என்று கமெண்ட்டில் எழுதுங்கள். அடுத்து உங்களுக்கு முருகனை பற்றி என்ன செய்தி வேணும், என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அதையும் கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக வரும். முருகன் அருள் உங்கள் வாழ்க்கையில் என்றும் நிறைந்திருக்கட்டும். ஓம் முருகா.